அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அமித்ஷாவோ மோடியோ எத்தனை சீட் என்று கூறினால் மட்டுமே கூட்டணிக்கு வருவோம். தேமுதிக பிடிவாதம். அமித்ஷா அவர்களை சந்திக்க என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சி தலைவர்களும் வர வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். என்டிஏ கூட்டணியில் அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகள் தற்போது இடம்பெற்றுள்ளன. இது தவிர்த்து ஓபிஎஸ், டிடிவி தினகரனின் அமமுக போன்ற கட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, புதிய தமிழகம் கட்சிகளும் நாளை அமித்ஷாவை சந்திக்க வர வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் யார் யார் எத்தனை தொகுதிகளை எதிர்பார்க்கின்றீர்கள் என்பது குறித்தும் நாளையே அறிவிக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கூட்டணி கட்சியில் உள்ள பல தலைவர்கள் இதனை விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக அதிமுகவே இதனை விரும்பவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக தேமுதிக, பாஜக, அதிமுக கூட்டணியில் மீண்டும் இணைந்து செயல்பட விரும்பவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது. மாநிலங்களவை எம்பி சீட்டை எப்படியேனும் அதிமுக தங்களுக்கு வழங்குவார்கள் என தேமுதிக கருதி இருந்தது. ஆனால் மாநிலங்களவை எம்பி சீட்டை தேமுதிகவிற்கு வழங்காமல் தங்களது கட்சியில் உள்ளவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருந்தார். ஏற்கனவே கூட்டணி கட்சிகளான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளுக்கு பாஜக அழுத்தம் கொடுத்து அவர்களுக்கு மாநிலங்களவை எம்பி சீட்டை பெற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் தற்பொழுது நாங்கள் கேட்டும் கூட பாஜக எங்கள் சார்பாக பேசவில்லை. மேலும் அதிமுகவிற்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. அதிமுகவும் எங்களை ஒரு கட்சியாகவே மதிக்கவில்லை. எங்களுக்கு மாநிலங்களவை எம்பி சீட்டையும் தரவில்லை. மீண்டும் ஏன் நாங்கள் அவர்களோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என கேள்வி எழுப்புகிறார்களாம். அது மட்டும் இல்லாமல் அதிமுக எங்களை தொடர்ந்து பழிவாங்கி வருகிறார்கள். எதற்காக நாங்கள் அவர்களோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்பியதுடன் பாரதிய ஜனதா கட்சியோடு சற்று ஆறுதலாக இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி அழுத்தம் கொடுத்திருந்தால் மாநிலங்களவை எம்பி சீட்டை பெற்றிருக்க முடியும் என தேமுதிக நம்புவதாக சொல்லப்படுகிறது. மேலும் கூட்டணி தொடர்பாக நாளையே அனைவரும் கையெழுத்திட வேண்டும் என்பதை தேமுதிக விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. முதலில் நீங்கள் எத்தனை தொகுதியை எங்களுக்கு விட்டுக் கொடுப்பீர்கள் என்பதை தெளிவாக கூறுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் கூட்டணி தொடர்பான விவாதத்தில் பங்கெடுப்போம். மேலும் அது தொடர்பாக கையெழுத்திடுவோம். அதற்கு முன்பாக நீங்கள் எதை கூறினாலும் நாங்கள் ஏற்க மாட்டோம். ஏற்கனவே உங்களை நம்பி ஏமாந்தது போதும். தற்பொழுது கட்சியே எதுவும் இல்லாத நிலைக்கு மாறிவிட்டது. எங்கள் கட்சியை வளர்க்க வேண்டும். மேலும் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். வரும் தேர்தலிலும் நாங்கள் கடுமையான தோல்வியை சந்தித்தால் மாநில கட்சி என்ற அங்கீகாரம் பறிபோய்விடும். அதனை தடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் 7 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அல்லது 8% வாக்கு வங்கியை பெற வேண்டும். இறுதியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு 1.5% வாக்கு வங்கி மட்டுமே கிடைத்துள்ளது. அதனை வைத்துக்கொண்டு கட்சிக்கான அங்கீகாரத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. எனவே எத்தனை சீட் என்பதை தெளிவாக கூறிவிடுங்கள். இல்லையேல் வர முடியாது என தேமுதிக கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் திமுக கூட்டணியில் இடம்பெற தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாகவும் தேமுதிகவின் பொருளாளர் எல் சுதீஷ் அவர்கள் ஏவா வேலுவோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் திமுகவோ தேமுதிகவை விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களோ திமுக கூட்டணியில் பல கட்சிகள் உள்ளார்கள், அவர்களுக்கு தொகுதிகளை பிரித்துக் கொடுப்பது என்பதே இயலாத காரியம். ஒருவேளை தேமுதிக வந்தால் வரட்டும், அவர்களுக்கு 4 தொகுதிகள் தான் தர முடியும், அதற்கு மேல் தர முடியாது என கட் அண்ட் ரைட்டாக கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் தேமுதிக 4 தொகுதிகளுக்கு ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. தற்பொழுதைய சூழ்நிலையில் தேமுதிக, அதிமுக, பாஜக, திமுக என்று எவர்களோடும் கூட்டணி சேராமல் புதிய கூட்டணியை உருவாக்கலாமா அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்கலாமா என்ற மனநிலையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. நன்றி.